வணக்கம் நண்பர்களே. இந்தியா ஒரு குடியரசு, ஜனநாயக நாடு. இங்கு நடப்பது மக்களாட்சி. இதுதான் நம்முடைய தாய்நாட்டை பற்றி அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படையான புரிதல். மக்களால் ஆளுகின்ற ஆட்சி மக்களாட்சி. குழந்தை பருவத்திலேயே நமக்கெல்லாம் கற்பிக்கப்படுகின்ற ஒரு அரசியல் பாலபாடம் இதுதான். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ஏறத்தாழ இந்த நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் விடுதலை இந்தியாவின் முகத்தை ஒரு சமாதானத்தை விரும்புகிற நாடாக, மனிதநேயத்தை விரும்புகிற நாடாக, பரஸ்பர நட்புணர்வை விரும்புகிற நாடாக, போர் என்கின்ற கொடிய நடவடிக்கைகளை வெறுக்கின்ற நாடாக இந்தியாவின் முகத்தை கட்டமைக்க நாட்டின் முதல் பிரதமரான நேரு அவர்களும் அவருடைய அப்போதைய அமைச்சரவை சகாக்களும் காங்கிரஸ் தலைவர்களும் முயன்றனர், அதற்கான பணிகளை மேற்கொண்டனர் என்பதை வரலாற்றில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்தியா விடுதலையான போது நம்மிடம் ஒரு சுரண்டப்பட்ட நாடாகத்தான் இந்தியா நமக்கு கிடைத்தது. எல்லா வளங்களும், மனித வளங்கள் உட்பட, இயற்கை வளங்கள் உட்பட அத்தனை வளங்களும் சுரண்டப்பட்ட நிலையில் எல்லாமே புதிதாக கட்டமைக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் நமக்கு பொருளாதார ரீதியாக நமக்கு அப்படி ஒரு நாடாகத்தான் அது கிடைத்தது. அதற்கு பிறகுதான் நேரு கலப்பு பொருளாதாரம், சோசலிச கலப்பு பொருளாதாரம் என்கிற அந்த சோவியத் யூனியனின் ஒரு பொருளாதார மாதிரியை பார்த்து அது அப்படியே இல்லை, அதிலிருந்து சில விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதற்கு நம்ம நாட்டுக்கு ஏற்ப சில ஒரு பொருளாதார நடைமுறைகளை நேரு அவர்களும் அப்போதைய அமைச்சரவை சகாக்களும் தலைவர்களும் உருவாக்கினார்கள். என்னென்ன உருவாக்கினாங்க அப்படின்னா, தொழில் அபிவிருத்தி, தொழிற்சாலைகளை தொடங்குதல், வேலை வாய்ப்புக்கான அடிப்படை வாய்ப்புகளை உருவாக்குதல், வறுமை ஒழிப்புக்கான திட்டங்களை தொடங்குதல், உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான 5 ஆண்டு திட்டங்களை வகுத்தார்கள். ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலும் இந்த இலக்கு வைத்து, இதெல்லாம் புதுசு இல்லை, இப்போ அப்போவே அதெல்லாம் யோசித்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த நாட்டினுடைய ஒரு அடிப்படையான சமூக பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதற்காக வெவ்வேறு வகையிலும் முனைப்புடன் அவர்கள் பணிகளை மேற்கொண்டார்கள். அதாவது நேருவின் புகழை குலைப்பது என்பது ஏறத்தாழ இந்தியாவின் அடிப்படையான முகத்தை சிதைப்பது தான். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இன்றைக்கு அந்த முயற்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நேரு இந்தியாவினுடைய முகத்தை உலகத்தின், அதாவது அவரை சமாதான புறா அப்படின்னு உலக நாடுகளால் போற்றப்பட்ட தலைவராக அவர் இருந்தார். அணிசேரா கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை அவர் ஆதரித்தார். ஒரு நாடு இன்னொரு நாட்டின் உரிமையில், இறையாண்மையில் தலையிடக்கூடாது என்பதை வலியுறுத்துகிற பஞ்சசீல கொள்கைகளை வகுத்தவர் நேரு. இதுதான் நேரு. இந்தியா என்றால் மதச்சார்பின்மை, இந்தியா என்றால் வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா என்றால் மனிதநேயம், இப்படியான ஒரு விழுமியங்களை அவர் ஒரு அடையாளமாக, இந்த நாட்டின் அடையாளமாக உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டார். அப்போது இது எப்படின்னா, அவர் எப்போதும் ஒரு போரை விரும்பியதில்லை. சமாதான புறா என்று அவர் சொன்னதுக்கு காரணம், எந்த விதமான அண்டை நாடுகளுக்கு இடையிலான பூசல்களையும் அவர் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்ப்பதற்காகத்தான் முயன்றார். பாகிஸ்தான் பிரிவினையின் போது கூட அவர் மக்களை சமாதானப்படுத்தி இங்கு தங்க வைக்க, உங்களுக்கு எல்லா உரிமைகளையும் தருகிறோம் என்று சொல்லி சில வாக்குறுதிகளை அளித்து தான் காஷ்மீரிலே இங்கே இருக்கிற மக்களை தங்க வைத்தார். ஒரு நாளும் நாங்கள் உங்களை போர் தொடுப்போம், உன்னை அழித்து விடுவோம், உன்னை சிதைத்து விடுவோம், நான் அங்கே துல்லிய தாக்குதல் நடத்துவேன், இப்படியெல்லாம் அவர் சவால் விட்டதில்லை. அதாவது அண்ணல் காந்தியடிகள் நமக்கு வகுத்து கொடுத்த வழி, அந்த வழியில் வந்தவர் தான் நேரு. அவருடைய வழி என்ன? அகிம்சை வழி என்று உலகமே இன்றும் போற்றுகிறது. அகிம்சை என்பது கோழைத்தனம் அல்ல. அதிக உச்சக்கட்ட வலிமையும் உச்சக்கட்ட துணிவும் இருந்தால் ஒழிய
நீங்கள் வந்து சமாதான போக்கை உங்களால் கடைப்பிடிக்க முடியாது. நிறைய கதைகளிலும் வரலாறுகளிலும் இதை நாம் பார்த்துருக்கிறோம். ஒரு சமாதானமாக ஒருவன் சொல்லுகிறான் என்றால் சமாதானம் செய்வதற்கு, பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்போம் என்று சொல்வதற்கு, இருதரப்பு இழப்புகளையும் தவிர்த்து விட்டு நாம் சண்டையிடாமல் பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று ஒருவன் போகிறான் என்றால் அவன் கோழை அல்ல. அவர்களுக்கு அந்த போரிடும் துணிவோடு தான் பேச்சுவார்த்தையை தொடங்குவார். துணிவு இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு போக முடியும். கோழை அந்த இடத்துக்கு போக முடியாது. சரி, இப்போ இது என்னென்ன, இது எதுக்கு இந்த விஷயத்தை ஆரம்பித்தோம்னா, இப்படிப்பட்ட சமாதானத்தை, அன்பை, கருணையை, நேசத்தை, மத நல்லிணக்கத்தை, வேற்றுமையில் ஒற்றுமையை வலியுறுத்திய ஒரு அடையாளமாக, இந்தியாவின் அடையாளமாக உருவாக்கிய நேருவை அவருடைய புகழை குலைப்பதாக நினைத்து கொண்டு சிலர் வந்து இன்றைக்கி தூற்றுகிறார்கள், பேசுகிறார்கள், ஏசுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாட்டினுடைய வலிமை, நாங்கள் வந்து வலிமையான இப்போ அடிக்கடி ஒரு முழக்கம் சொல்லுகிறார்கள். பாரதிய ஜனதாவும் பிரதமர் மோடி அவர்களும் சொல்கிறது என்னென்னா, வலிமையான அரசு தேவை. எது வலிமை? ஒரு கூட்டாட்சி அமைப்பில் குடியரசு நாட்டின் வலிமை என்பது என்ன? இந்த நாடு வந்து கூட்டாட்சி அமைப்பு. கூட்டாட்சினா என்ன? மாநிலங்கள், எல்லா தேசிய இனங்களும் அந்தந்த தேசிய இனங்களின் உரிமையோடு ஒரு ஃபெடரல் சிஸ்டத்துக்குள்ளே இருந்து தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து கொண்டே ஒரு கூட்டமைப்பாக இந்த நாட்டை நடத்தி செல்வது. ஒரு பரஸ்பர வளங்களை பங்கிட்டுக் கொள்வதும், பரஸ்பர தோழமையுடன் ஒருவருக்கொருவர் அணுக்கமாகவும் உதவியாகவும் இருந்து கொண்டு தங்கள் உரிமைகளையும் மொழிகளையும் பாதுகாத்து கொண்டே செல்வது தான் கூட்டாட்சி அமைப்பு. அதற்கான அமைப்பு தான் இது கூட்டாட்சி அமைப்பு. மாநிலங்களின் கூட்டாட்சி தான் இது. மாநிலங்களின் ஒன்றியம் தான் இது. ஒன்றியம் அப்படின்னு சொன்னால் சில பேர் உடம்புல ஆசிட்டு அமிலம் பட்ட மாதிரி துடிக்கிறாங்க. எங்கேருந்து அந்த பிரச்சனை வருதுன்னா, ஆதிக்க உணர்வு, நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், பெரிய எண்ணன் மனப்பான்மைம்பாங்க. அமெரிக்காவை இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த மனப்பான்மை இருக்கிறதுனால தான் சக மனிதர்களை வந்து மதிக்கணுங்கிறதான பண்பாடு, நாகரிகம். அது மாதிரி மாநிலங்கிறது, ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது, தலையிடக்கூடாது. இப்படியான அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்தியாங்கிற இந்த ஒன்றியம், இந்த துணைக்கண்டம். ஆனால் இதையெல்லாம் மாற்றி இப்போ என்ன சொல்கிறாங்க, வலிமையான அரசு அமையணும். வலிமையான அரசுனால் அவங்க எதை சொல்கிறாங்க? 400 இடங்களில் வெற்றி பெற்று நாங்கள் நினச்சதெல்லாம் பண்ணுறது தான் வலிமையான அரசு. இப்படியான முழக்கங்களைத்தான் அவர்கள் வந்து வீர முழக்கங்களாக, வீர ஆவேசமாக வந்து கருதுகிறார்கள். இதைத்தான் வலிமையான அரசு அப்படிங்கிறார். வலிமையான அரசு என்பது எது என்றால், நேரு அதற்கு அப்போதைய அரசு என்ன செய்தது? 5 ஆண்டு திட்டங்களை வகுத்தது. ஒரு நாட்டை வலிமைப்படுத்துவது என்பது, உள்ளார்ந்த வலிமை என்பது அந்த சமூகம் மேம்பட வேண்டும், வேலை வாய்ப்பு உருவாக வேண்டும், தொழில் வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அதாவது முக்கியமான துறைகள் எதையுமே, எல்லாவற்றையுமே பொதுத்துறை நிறுவனங்களாக வைத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் தான் நேரு. ரயில்வே, மற்ற இந்த தபால் அஞ்சலக சேவைகள், இது மாதிரியான பொது சேவைகளை எல்லாம் வந்து மக்கள் அன்றாட தேவைகளுக்கான சேவைகளை எல்லாம் வந்து ஒரு பொது நிறுவனங்களாக, பொதுத்துறைகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். பெரிய பொதுத்துறை நிறுவனங்களே, கனரக தொழில் நிறுவனங்களையே நிறைய உருவாக்கினார்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குது? சர்வசாதாரணமாக எல்லாவற்றையுமே தனியார் மயமாக்கி விட்டார்கள். ஆக்கிட்டாங்க. ரயில்வேயே தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. ரயில்வேலாம் கணிசமாக தனியார்கிட்ட கொடுத்தாச்சு. இதுதான் ஒரு நாட்டினுடைய வலிமையான அரசு செய்கிற வேலையா? இப்போ எது வலிமைங்கிற கேள்விக்கு நமக்கு முக்கியமான பதில் தேவைப்படுது. மாநிலங்களை நசுக்கிவிட்டு ஏகபோக ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சர்வாதிகார ஆட்சியின் பெயர் வலிமை இல்லை. அது சர்வாதிகார ஆட்சி, அது வலிமை இல்லை, கொடூரம், அநியாயம், அநீதி. அதற்கு பேர் வலிமை இல்லை. வலிமை என்பது வாழ வைப்பது, வலிமை என்பது ஒருங்கிணைப்பது, வலிமை என்பது அரவணைப்பது, வலிமை என்பது அன்பை கூறுவது. அதற்கு பேர் தான் வந்து வலிமையை தவிர, இவங்க சொல்கிற மாதிரி நான் உன்னை தொலைச்சி போடுவேன், இங்கே வெட்டிடுவேன், இங்கே குத்திடுவேன், அங்கே, அதாவது பாகிஸ்தான் அணுகுண்டு தயாரிக்குதுன்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர்கள் பயப்படுறாங்க. அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி ஏதோ பேசும்போது பிரதமர் அவர்கள் சொல்கிறார், அணுகுண்டு எல்லா நாடும் தான் தயாரிக்குது. அணுகுண்டுங்கிறது என்ன?
அணுகுண்டு வீசினால் நீங்கள் வீசினாலும் அவர்கள் வீசினாலும் அதில் உயிரிழப்பது அப்பாவி மக்கள், எல்லாருக்கும் தான் பாதிப்பு. அணுகுண்டு நம்ம பாதிக்காதா? கத்தியை இந்த சில திரைப்படங்களில் சொல்லுவாங்க, அருவாளை எடுத்து விட்டுனா யார் வெட்டினாலும் விட்டோம் அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் அணுகுண்டும். அணுகுண்டை யார் வீசினாலும் அந்த பாதிப்புகளை, கடுமையான மோசமான மனிதகுல பேரழிவை வந்து அதை ஏற்படுத்தக்கூடியது. ஜப்பான் நாகசாகி ஹிரோஷிமா என்ற வரலாற்று கருப்பு அடையாளங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய துயரமான நினைவுகளை அந்த மக்கள் இன்னமும் நினச்சி பார்க்குறத, அந்த வடு இன்னும் ஆறலை. அப்போ அது போன்ற அந்த சொல்லாடல், அதை நீங்கள் வந்து அதை சொல்கிறதே வந்து நீங்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு நாட்டை, அமைதி இல்லாமல் ஒரு நாடு எப்படி வலிமையாக இருக்க முடியும்? அன்றாட மக்கள் பரிதவிச்சுக்கிட்டு பதட்டத்திலே ஒரு சாதாரண மக்கள் இருக்கிற நாடு எப்படியா வலிமை இருக்கும்? அவனுடைய உளவியலே குழப்பத்தில் தான் இருக்கும், பதட்டத்திலையும். அன்றாட என்ன நிம்மதி, என்ன செய்ய போகுதோ, என்ன வரப்போகுதோ, இது வந்து இந்த அச்சத்திலும் பதற்றத்திலும் வறுமையிலும் குழப்பத்திலும் ஒரு மக்களை வைத்திருப்பதா வலிமை? அதற்கு 400 இடம் எங்கே இதுக்கு உங்களுக்கு? இதைத்தான் அவர் வலிமைங்கிறார். நாட்டின் உண்மையான வலிமை என்பது வலிமை, அதாவது வல்லரசு அப்படிம்பாங்க. அப்துல் கலாம் சொன்னாருன்னு சொல்லுவாங்க, வந்து வல்லரசு ஆயிரும் அப்படின்னு. 2020 வல்லரசு ஆயிரும். ரைட்டு, ஆகிட்டு போகுது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இராணுவ ரீதியாக உங்கள் பாதுகாப்பை நாம் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்தத்தான் வேண்டும். இராணுவம் தேவைதான், எல்லை பாதுகாப்பு தேவைதான். அதில் வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஒரு அடி மண்ணை கூட, நம்முடைய மண்ணை அடுத்த நாட்டுக்கு விட்டு கொடுக்க முடியாது. இதெல்லாம் சரிதான், அதில் ஒன்றும் நமக்கு இதே கிடையாது. ஒரு தேசத்தின் பாதுகாப்பு என்பது எல்லாவற்றையும் விட முக்கியமானது. ஆனால் வெறும் பாதுகாப்பை மட்டும் வச்சுக்கிட்டே நீங்கள் அதையே முழக்கமாக, தேர்தல் முழக்கமாக, அது யார் வந்தாலும் அதை செய்துதான் ஆக வேண்டும். எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் தேச பாதுகாப்பு முக்கியமானது தான். ஆனால் அது வந்து தேர்தல் முழக்கம் அல்ல. தேச பாதுகாப்பும் எல்லை பிரச்சனையும் தேர்தல் முழக்கம் அல்ல. அது அண்டை நாடுகளோடு நீங்கள் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. அப்படித்தான் இந்தியா வந்து அதனுடைய பண்பை அப்படித்தான் வடிவமைத்திருக்கிறார்கள் நம்முடைய முந்தைய தலைவர்கள். வரலாறு அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து போய் வம்பு சண்டைக்கு இருக்கிற மாதிரி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எல்லா இடத்துலையும், வெளிநாடுகள்லையும் போய் எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் நேருவை திட்டுறது, அவர் தப்பு பண்ணிட்டாருங்கிறது, இவர் ஏதோ அதை சரி பண்ண வந்த மாதிரி, எங்கே பார்த்தாலும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரெல்லாம் இப்படி பேசி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஒரு டிப்ளமசியாக என்ன பிரச்சனையோ அப்போது உள்ள பிரச்சனையை பேசுவார்களே தவிர இந்த மாதிரி பேசி நம்ம பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. இப்போ இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சையெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நம்மளால் நம்பவே முடியல. இப்படி ஒருத்தர் இவ்வளவு பெரிய ஒரு டிப்ளமசியான பதவியில் இருக்கிறவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, இவ்வளோ பெரிய உயர்த்தல் இருக்கிறவர் அப்படின்னு தான் தோணுது நமக்கு. ஆக இப்போ இது ஒரு பக்கம். நமக்கு வந்து அடிப்படையிலேயே, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை குணம்னு ஒன்று உண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நாட்டிற்கும் ஒரு குணம் உண்டு. இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து குணம் எப்படின்னா, சமாதானத்தை விரும்புகிற நாடு இது, வேற்றுமையில் ஒற்றுமையை விரும்புகிற நாடு இது, நல்லிணக்கத்தை விரும்புகிற நாடு இது, அமைதியை விரும்புகிற நாடு இது. போர் நமக்கு பிடிக்காத ஒன்று. ஆக்கிரமிப்பு, ஆதிக்கம் இதெல்லாம் நமக்கு ஒவ்வாமை. இந்தியாவுடைய இயற்கையான பண்புக்கு ஒவ்வாத ஒரு குணங்கள் அதெல்லாம். ஆனால் இப்போது எல்லாம் பாருங்கள், எல்லாவற்றிலுமான தேர்தல் களத்தின் முக்கிய முழக்கங்களாகவே இது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. நீ உள்நாட்டில் உள்ள பிரச்சனையை பற்றி இவங்க பேசுகிறதே இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதில்லை. காங்கிரஸ் தான் நல்ல வேளையாக, காங்கிரஸும் இந்தியா கூட்டணி மற்ற கட்சிகளும் தான் அந்த வாத மக்களுடைய பிரச்சனைகளை நல்ல வேளையாக அதை வாத ஆக்கி ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அது இன்றைக்கி மக்கள் மத்தியில் அரசியல் சட்டத்தினை பற்றிய விழிப்புணர்வு, வேலையில்லா திண்டாட்டம், வறுமை ஒழிப்பு, மற்ற பிரச்சனைகளை பற்றி விழிப்புணர்வு அடித்தட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுறதுக்கு இந்த வாதம் வந்து உதவி இருக்குது. அதுக்கு உண்மையிலேயே இந்த எதிர்க்கட்சிகளுடைய ஒரு முன்னெடுப்பு, அவர்கள் ஆற்றியுள்ள இந்த தேர்தல் களத்தில் அவர்கள் ஆற்றியிருக்கிற பங்கு வந்து உண்மையிலேயே மகத்தானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது, அது சமாதானத்தை விரும்புகிற பண்பு. தமிழ்நாடு, நம்முடைய பாவேந்தர் என்ன சொல்லுகிறார்? புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்கிறார். போரை வந்து கெட்ட போர் என்கிறார். நல்ல போர்னு ஒன்று இருக்கா என்ன? போரே கெட்டது தான், அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நமக்கு வள்ளலார் என்ன சொல்லியிருக்கார்? நம்முடைய ஆடிய போரை கண்ட போதெல்லாம் வாடினேன்,
கருணையில்லா ஆட்சி கடிக்கு ஒழிக இப்படி கருணை, அன்பு, இதைத்தான் நமக்கு வந்து அவங்களாம் சொல்லி போயிருக்காங்க. சரி, மிகப்பெரிய புரட்சிகரமான கருத்துக்களை பேசிய தந்தை பெரியார் அவர் எதுவும் வன்முறையை தூண்டினாரா? ஏதாவது அடாவடி பண்ணாரா? இல்லை. அறிவு புரட்சியை, அறிவு சிந்தனை மாற்றத்தை தான் அவர் சொன்னார். அவரே சொல்லுவார், சம்பிரதாயம், இது வழக்கம் விளக்கமாறு இதெல்லாம் விட அறிவு பெருசு, அதை சிந்தி அப்படிம்பார். இது அவர் சொன்னது. அப்போ அவர் அறிவு தான், உன்னுடைய அறிவு தான் பெரிது, அறிவை பயன்படுத்து அப்படின்னார். சரி, அவர் வெளிவந்த அண்ணா என்ன சொன்னார்? கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு. அண்ணா ஏன் இவ்வளவு போற்றப்படுகிறார்? அண்ணா என்ற தலைவருக்கு ஏன் மூல முடுக்கெல்லாம் சிலை இருக்குது தமிழ்நாட்டில்? இவர் ஏன் இவ்வளவு பெரிய தலைவராக கொண்டாடப்படுகிறார் என்று பிற மாநிலத்தவர்கள் மட்டுமல்ல, பிற நாட்டவர்கள் கூட வியக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு சமூகத்தை வந்து இப்போ தன்னுரிமை போராட்டத்தை ஒரு உரிமை போராட்டம் ஓரளவு ஒரு மாதிரியான வன்முறையாக வெடிக்க தொடங்கிய போதே அதை ஒரு அரசியல் உந்து சக்தியாக மாற்றி அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலமாக அதற்கு ஒரு தீர்வு காண தன் காலத்திலேயே அதை வந்து சாதித்து காட்டியவர் அண்ணா. இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடர்ந்து வன்முறையாகவும் அது ஒரு வேறு மாதிரி ஒரு இயக்கமாகவும் தொடர்ந்திருந்தால் இங்கே உள்ள சூழ்நிலை வேறு மாதிரியாக கூட மாறியிருக்கலாம், அமைதி இல்லாமல் கூட போயிருக்கலாம். இன்றைக்கி வெவ்வேறு மாநிலங்கள்லேயும் ஒரு சில இடங்களில் இந்த புரட்சிகர இயக்கங்கள் வந்து வேறு வழி தவறி அல்லது அவர்கள் வேறு மாதிரியான வழிகளை அவர்கள் கையாளுறதுனால அங்குள்ள மக்களுக்கு எவ்வளவு இடையூறு, அப்பாவி மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு. அண்ணா வந்து அனைத்தையும் ஒருங்கிணைத்து அரசியல் சக்தியாக அதை மாற்றினார். ஒரு உரிமை போராட்டத்தை, அந்த சிந்தனையை அறிவு போராட்டமாக அறிவு மயப்படுத்தி, கொள்கை மயப்படுத்தி, சிந்தனை மயப்படுத்தி அதை அரசியலாக உருமாற்றி அதை அதிகாரத்திற்கும் அவர் இட்டு சென்றார். அதுதான் அண்ணா அடைந்த வெற்றி. அதுக்கடுத்து வந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அதே வழியில் தான் பின்பற்றினார். எப்போதும் அவர் வந்து வன்முறையை ஆதரித்ததில்லை. மாற்று கருத்துக்களையும் அவர் வந்து டயலாகாக தான், உரையாடலை தான் அவங்க தொடர்ந்தாங்க. இது தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கும் நம்முடைய தமிழ் மக்கள், நம்முடைய தமிழ்நாடு வந்து வன்முறையோ போரையோ அதை வந்து விரும்புகிறதில்லை. அமைதியைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். மாற்றங்கிறது அறிவு சிந்தனை ரீதியாக ஒரு மாற்றத்தை, அறிவு பரவலை மூலமாகத்தான் ஒரு சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்த வேண்டுமே தவிர இது மாதிரி அடாவடித்தனத்தினால எதையும் சாதிக்க முடியாது. அந்த அடாவடித்தனத்தினால் சாதிக்க முடியும் என்பதனால்தான் தமிழ்நாட்டில் வந்து மதவாத சக்திகள் வந்து தலையெடுக்க முடியலை. நீங்கள் பிரதமர் மோடிக்கு ஒரு நாடு தடையே விதிச்சிச்சு அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில். எதுக்கு? அவருடைய மத வெறுப்பு நடவடிக்கைகளுக்காக. இப்போ அவர் நாட்டினுடைய பிரதமர் ஆகிட்டார். அதற்கு பிறகு அந்த தடை நீக்கப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. ஆனால் ஏன் அப்படின்னா, அந்த ஒரு இந்தியாவில், அதாவது காந்தி உலகமெங்கும் அன்புக்காகவும் அகிம்சைக்காகவும் கொண்டாடப்பட்ட காந்தி பிறந்த அதே குஜராத்தில் பிறந்த மோடி தான் ஒரு நாட்டிற்கே வரக்கூடாதுன்னு தடை விதிக்கிற அளவுக்கு போனார். எவ்வளவு முரண்பாடு இது! அந்த பிரதமர் மோடி தான் இன்றைக்கி நேரு எல்லாரையுமே இந்த பழைய அடையாளங்களை பூரா வந்து இழித்தும் பழித்தும் எள்ளி நகையாடியும் அவரும் அவருடைய பரிவாரத்தினரும் தான் பேசுகிறாங்க. அதனால் ஒரு நாட்டினுடைய வலிமை என்பது ஆயுத பலமோ இராணுவ பலமோ அணு ஆயுதமோ கிடையாது. மக்களின் வாழ்க்கை, மக்களின் சிந்தனை, அந்த நாட்டின் அறிவு வளம், மனித வளம், இயற்கை வளம், இதெல்லாம் சேர்ந்து அதுதான் வலிமையை தவிர அதை நாம் வந்து கட்டமைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அதற்கு என்ன வழிவகைகளோ அதை ஆராய்ந்து செய்ய வேண்டுமே தவிர இது வந்து மகாபாரத காலம் இல்லை, அந்த காலம் இல்லை. எந்த நேரமும் குதிரையில் ஏறி சண்டை ஓட்டுக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு போர் நடத்துகிற காலம் இல்லை இது. அணுகுண்டு என்ன அது என்ன ஆக்கிரதியான ஒரு இதாக அணுகுண்டு வீசினா எல்லாருக்கும் தான் பாதிப்பு, மனித இனமே அழியும். அதை பற்றி இதற்கு பேச்சு, அதுக்கு எதுக்கு நம்ம வந்து அது இந்தியாவுடைய வேலையா? அதற்கு எதிரானவர்கள் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு தெரியும். இப்போ அதுக்காக நேரு அவர்கள் காலத்துலேயும் சரி, இந்திரா காந்தி அவர்கள் காலத்துலேயும் சரி வந்து அதுக்காக விட்டு கொடுத்துட்டாங்களா? இல்லை, எதையும் விட்டு கொடுத்துடல. நம்ம எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்கல. இன்னைக்கு எல்லையில் பிரச்சனை. இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் இருக்கார்,
ஒரு அண்டை நாட்டோடு பிரச்சனை வருகிறது அல்லது போர் வருகிறது, இப்போ தேச பாதுகாப்பு நடவடிக்கை வருகிறது என்றால் நமது பிரதமருக்கு நாம் தோள் கொடுப்போம். அவர் நம்ம பிரதமர். அவர் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அந்த கட்சி மீது நமக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் நம் நாட்டின் கட்சி எது, நம் நாட்டின் பிரதமர் நமது பிரதமர். அவர் எடுக்கிற நம் நாட்டை காப்பதற்கு அவர் எடுக்கிற அண்டை நாட்டிடமிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து தேச பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்புக்கு அவர் ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதற்கு நாம், ஏன்னா இதுதான் வரலாறு. தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கு. கார்கிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நிதி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு அப்போ கலைஞர் தலைமையில் இருந்த அரசு கொடுத்துச்சு. அண்ணா காலத்திலும் நிதி சேர்த்து கொடுத்துருக்கிறார்கள் யுத்தத்திற்கு. முதலில் அண்டை நாட்டிலிருந்து நம் நாட்டை பாதுகாப்பது தான் பிரதானம். மற்ற நமக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பது தான் அண்ணாவுடைய நிலைப்பாடாக இருந்தது. அந்த வழியில் தான் நம்ம வந்திருக்கோம். அதனால் தேசப்பற்றை பற்றி யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. அது வேறு செய்தி. ஆனால் ஒரு நாட்டின் வலிமை அப்படின்னு சொல்லி, இதுதான் வலிமையான அரசு அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைப்பது, புது புத்தியில் தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்துவது ஒரு தவறான, அது சரியான செயல் அல்ல. வலிமையான நாடு, ஒரு வலிமையான அரசு என்பது மக்களின் அரசாக இருக்க வேண்டும். மக்களாட்சி, மக்களை நீங்கள் இப்போ ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கி. இதே மே 27 ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நினைவு நாள். நேரு தன்னுடைய சாம்பலையெல்லாம் இந்திய கிராமங்களில் தூவ சொன்னார் மறைவுக்கு பிறகு. ராஜீவ்காந்தி என்ன செய்தார்னா, அவர் காலத்தில் பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் மகத்தான திட்டம் அது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து ராஜ் திட்டத்திற்கு பிறகுதான் நிறைய மாற்றங்கள், வளர்ச்சி அடித்தட்டு கீழ் மட்டத்தில் வந்தது. இது மாதிரி நம்ம மக்களை அதிகாரப்படுத்துகிற ஒரு அரசு தான் மக்களுக்கு அதிகாரத்தை கீழ்மட்டம் வரைக்கும் பரவலாக்கி எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி வழிநடத்தக்கூடிய அரசு தான் வலிமையான அரசை தவிர அது எண்ணிக்கையில் இல்லை. 400 ஜெயிக்கிறேன், 350 ஜெயிக்கிறேன், 370 ஜெயிக்கிறேன், அதை ரத்து பண்ணுறேன், இதை ரத்து பண்ணுறேன், அதை கொட்டிக்க வைக்கிறேன், இதை காலி பண்ணுறேன், இதை அடித்து விரட்டுறேன், இது இல்லை வலிமை. அன்பு, அரவணைப்பு, ஒருமைப்பாடு, வேற்றுமையில் ஒற்றுமை, மத நல்லிணக்கம், இதுதான் வலிமை. மக்களின் வளம் மேம்பாடு, அறிவு மேம்பாடு, உணர்வு மேம்பாடு, பண்பு மேம்பாடு, இதுதான் வளம். இதை நோக்கி நம்முடைய தலைவர்கள் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம். நன்றி நண்பர்களே. மற்றொரு செய்தியோடு நாம் சந்திப்போம்.